கொஞ்சம் ஓப்பனா பேசுவோமா? நேத்து கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு நேத்து ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்தது. படமும் நல்லா டீசென்ட்டா இருக்குன்னு ஒரு ரிவ்யூ கேள்விப்பட்டேன். நான் இன்னும் படம் பார்க்கல. நான் சாட்டர்டே தான் போறேன். அதுக்குள்ள நம்ம சும்மா இருப்போமா? பல ரிவ்யூலாம் பார்த்தேன். அதுல ஒரு ரிவ்யூ என் கண்ணுல பட்டுச்சு. விஜய் ஃபேனா நீ? வெளில போடா தேட்டர் விட்டு. வெளில போடா. வெளில போடா. வெளில போடா. வெளில அனில் சொல்றடா. ஒருத்தர் பப்ளிக்ல ரிவ்யூ கொடுத்திருந்தாரு. படம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, லோகேஷ் கனகராஜ் இப்படி பண்ணிட்டாரு தப்பு தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நடுவுல புந்த ரஜினி ஃபேன் ஒருத்தர் அந்த ரிவ்யூ கொடுத்தவரை அசிங்கமா பேசி, அவங்க அம்மா அப்பா அசிங்கமா பேசி பப்ளிக்ல ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு அவரை. அந்த ரஜினி ஃபேன் என்ன சொல்றாரு, நீ விஜய் ஃபேன், நீ வேணுன்ட்டு எங்க தலைவர் அசிங்கப்படுத்தணும், இப்படி தப்பா ரிவ்யூ கொடுக்குற, படம் நல்லா இல்லன்னு சொல்ற, படம் ஆக்சுவலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் விஜய் ஃபேன்லாம் ஒண்ணு இல்ல, லோகேஷ் கனகராஜ் படம் சரியா இருக்குல்ல, அதான் நான் பப்ளிக் ரிவ்யூல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ விஜய் ஃபேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை. விஜய் ரஜினிக்காக நீங்க ஏன்பா பப்ளிக்ல அடிச்சுக்கிறீங்க? படம் பாத்தீங்களா? வீட்டுக்கு போய் படுத்து தூங்குங்க. படம் நல்லா இல்லையா? நீங்க உங்க ரிவ்யூ